கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அதை உறுதிப்படுத்துகிறது. அது தேவஜனங்களாகிய நம்மை பலப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை இன்னும் கர்த்தருக்குள் கிருபாசனத்தண்டை கிட்டி சேரும்படியாய் நம்மை அவருக்குள் பலப்படுத்தி தேவஜனங்களாகிய நாம் முழுமையாய் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும்படியாய் அது நமக்குள் இருந்து கிரியை செய்கிறது. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னதாக இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பித்து தருகிறது. தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து தான் நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலும் அவருடைய வருகை பரியந்தம் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனம் எதை உணர்த்துகிறது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மெய்யான திராட்சை செடி, தேவஜனங்களாகிய நாம் கொடிகள். செடியோடு இணைக்கப்பட்ட கொடி மிகுந்த கனி கொடுக்கும், பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும், அழகுள்ளவர்களாய் செழிப்பாய் கர்த்தரோடு இணைந்து வளருகிறவர்களாய், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே தேவன் நம்மை முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்களாக்கினார், மகிமைப்படுத்தினார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும். இப்போ ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட கொடியாக நான் இருக்கும் பொழுது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வாய்க்காமல் போகுது? என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நான் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமா இருக்கிறது? ஏன் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், நாம் நினைத்து செயல்படுகிற காரியங்கள் வாய்க்காமல் போகுதே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். ஏன்னா ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருந்தாரேயானால் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். அவன் செய்த எல்லா காரியங்களும் வாய்த்தது. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்போ நாமும் கர்த்தரோடு இணைக்கப்பட்ட கொடிகளாய் அவரால் வழிநடத்தப்பட்ட, அவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்குமேயானால் நிச்சயமாக நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டுமே. இதற்கான பதிலை தான் தேவன் இன்று நம்மோடு கூட பேச போகிறார். இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ இந்த நாள் வரைக்கும் நாம் செய்த அநேக காரியங்கள் வாய்க்காமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனோடு இணைந்த அந்த காரியங்களை செய்யவில்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாறி செயல்படுவாரா? நான் உன் கூடவே இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ என்னோடு இணைக்கப்பட்ட திராட்சை கொடின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாமல் அந்த காரியங்கள் வாய்க்காமல் போனது? அதற்கான பதில் தான், நாம் அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு செயல்படாமல், நாம் நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் நமக்கு நன்மை என்று தோன்றுகிற காரியங்கள், மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள், இவைகளை நிறைவேற்ற நாம் பிரயாசப்பட்டதுனால அது தோல்வியில் முடிந்தது. தேவஜனங்களாகிய நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் உணர்த்த விரும்புகிறார். அதுதான், தேவன் தம்முடைய சித்தத்திற்கு மாறாய் எதையுமே தேவ ஜனங்கள் செய்யும்படியாய் அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் நம்மை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே தெரிந்து கொண்டார். நம்மை குறித்த திட்டத்தை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் சகலத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். அவருடைய சித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அப்பொழுதுதான் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது என்று அந்த நிச்சயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு பிரியமான கிரியைகள், நமக்கு பிரியமான காரியங்கள், இவைகளை செய்ய பிரயாசப்படுறோம். ஆண்டவரை விட்டுவிட்டு, ஆண்டவருக்கு சித்தமான கிரியைகளை விட்டுவிட்டு நாம் செயல்படுறதுனால அது தோல்வியில் முடியுது. அதனால அநேக பிரச்சனைகள் வருது. தேவ சித்தத்திற்கு எதிராய் செயல்பட்டது நிமித்தம் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு குமாரன் பிறக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் துஷ்ட மகனாய் இருப்பான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் துஷ்டத்தனமாய் மாறவும் முடியவும் என்ன காரணம் தெரியுமா? தேவ சித்தம் இல்லாமல், தேவனோடு இணைந்து செயல்படாமல், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறவருடைய திட்டத்திற்கு உட்படாமல் நாம் செயல்படுகிற எல்லா காரியங்களும் தோல்வியில் முடியும். அது நிமித்தம் அநேக துஷ்டத்தனமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய போராட்டமாக, பிரச்சனையாக அது எழும்பும். தேவஜனங்களாக நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சித்தத்திற்கு உட்பட்டு நீ என்னோடு கூட இணைந்து செயல்படும்படியா என்னுடைய திட்டத்திற்கு, என்னுடைய சித்தத்திற்கு நீ உன்னை ஒப்புக்கொடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் நம்ம இடத்துல எல்லாமே அனுகூலமாக இருந்தாலும் தேவனை அல்லாமல், அவருடைய துணை இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் நம்மால் ஜெயத்தை பெற முடியாது. அவரை சகலத்தையும் ஜெயித்தவர். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் தான் நிறைவேற வேண்டும். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், சரி இவ்வளோ நாள் நான் இதை உணராமல் என்னுடைய சுயம், என்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிராரம் நான் செயல்பட்டு நான் அதில் தோற்று போயிட்டேன். இப்போ இனிமே ஆண்டரோடு இணைக்கப்பட்ட கொடியாய் ஆண்டுடைய சித்தத்தை செய்யணும், ஆண்டோடைய திட்டத்திற்கு உட்பட்டவனாய் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழும்புதுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி என்னுடைய திட்டத்திற்கும் என்னுடைய சித்தத்திற்கும் உடன்பட்டு என்னோடு இணைந்து சகலத்திலும் நான் உனக்கு ஜெயத்தை தரும்படியாய், உனக்காக நான் சகலத்தையும் செய்து முடிக்கும்படியாய் உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டுமானால், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம் நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இணைந்து உடைய சித்தத்திற்கும் உடைய திட்டத்திற்கும் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, அதற்காக முயன்றால் மாத்திரம் போதாது. தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டுமானால், நமக்காக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டுமானால், பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழுகிறவர்களாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கண்டித்து உணர்த்துகிறார். ஆலயத்திற்கு தேவன் கொடுத்த மாறாத பிரமாணம் பரிசுத்தம். 1 கொரிந்தியர் 6:19 பிரகாரம் தேவஜனங்களாகிய நம்முடைய சரீரம்தான் நம்முடைய தேவன் வந்து உலாவுகிற ஆலயம். ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் சகலத்திலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தரோடு இணைக்கப்பட்ட திராட்சை கொடிகளாய் நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டம், தேவ சித்தம் பரிபூர்ணப்பட வேண்டுமானால் தேவஜனங்களாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ, பாவத்தை விட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முதலாவது நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். நாம் முழு மனதோடு நம்மை அர்ப்பணிக்காமல் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்பட நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தை இனி செய்யக்கூடாதுன்னா பரத்திலிருந்து அருளப்படுகிற பரிசுத்த ஆவி என்கிற பலன் நமக்குள் இருக்க வேண்டும். அதற்கு முதலாவது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப் பெறுவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் முழு இருதயத்தோடு இனி நான் இந்த பாவத்திற்கு அடிமையாய் வாழ மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமாய் வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று முழுமையாய் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற மனதோடு தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து பரிசுத்தமாய் வாழ கர்த்தருடைய சத்தியத்தின்படி, இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி வாழ நம்மை அவருடைய சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவது அதிக நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யவும், கர்த்தருடைய திட்டத்திற்கு உட்பட்டு வாழவும், நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்து எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் பவுலை போல நாமும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வாழ கர்த்தருடைய வருகை பரியந்தம் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவையும் செய்து முடித்து முடிவில் நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.